நீ அன்மியூட் பண்ணி பேசிட்டு ப்ரேயர் பண்றேன். அன்மியூட் பண்ணுங்க. Oh Lord, we pray, oh Father God, that you will fill us, oh Father, with your glory, oh Father. God, as we give our hearts to you, Lord, oh Father, we pray that the Spirit of the Lord will come upon us in a mighty way, Lord. In a mighty way, oh God, Jesus. Underway to not miss out on what you have in store for us. And we எங்களை குறித்து ஆண்டவரே ஒரு unique planning வச்சிருக்கீங்கப்பா. Each and every one of us, oh Father God. God, we are heirs to a unique plan, oh Father. Oh God, Jesus, and we don't want to miss out on that beautiful plan that you have, oh Father, for each and every one of us, oh God. Underway, God, as we give ourselves, oh Father God, Lord, as we fall at your feet, oh God, Jesus, God, as we humble ourselves, oh Father, God, we pray that mighty things will happen in this place, oh Father God. We give you all the glory, Lord. In your name we pray. Amen. Amen. Thank you, Jesus. Thank you, Lord. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் உடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே
Father God, in all the storms and the tidal waves of Father God that hit us, God, we know that we can see the footprints of our Master, oh God. We can see the hand of God in every trial. We can either choose to bend to the waves and fall and drown, or we can trust in the Lord who is able to show his marvelous hand, his works, his glory. Abba. God, I pray for everybody who got on this call, Jesus, everybody who's going to watch this video, Lord. God, I pray that they will be touched by the presence of the Lord and their life will not be the same again, oh Father. And we இனிமேல் அவங்க வாழ்க்கையை பார்க்குற விதம் ஆண்டவரே, let it be different, oh God, Jesus. We trust in you, Father God. We give this time into your hands, Jesus. In your name we pray. Amen. Amen. Thank you, Lord. Mom, you can start. Praise the Lord. சோத்திரம் அப்பா, இந்த வேளையில் தாமே என் தேவன் தாமே என்னை மூடி வெளிப்படுகிறாங்க. இந்த காலில் உள்ளவர்களுக்கும் மற்றும் அல்லது யூடியூபில் உள்ளவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய். எங்கள் கண்மலை அப்பா, எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உண்மையே நம்பி நாங்கள் ஆண்டவரே நன்மையானதை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரலும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hello. ஹலோ, நல்லா கேக்குதா? எக்கோ கேக்குது. எக்கோ வருது. ஹலோ, ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வரலாமா? ஹலோ, இப்ப சரியா இருக்கா? Now okay, it's okay. It's okay. Okay. Praise the Lord. இன்னைக்கு என்ன எதை குறிச்சு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது நான் உங்களுக்கு சொல்றேன். எதுனா Matthew 5:3-4-5. இது வந்து Beatitudes. ஆண்டவர் வந்து ஆண்டவரே டீச் பண்ணாரு. இது மலை பிரசங்கம். இது Beatitudesனா ஒரு கமெண்ட்ரியில படிச்சேன் நானு. அந்த ஆட்டிடியூட்ஸ் அந்த வந்து நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் முறையா இருக்குமா இது. அதுதான் ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்குறாருங்க. என்னன்னா 3வது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மெயின் சப்ஜெக்ட் வந்து சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதை குறித்துதான் ஆண்டவர் நான் உங்களுக்கு பேச இருக்கிறேன். என்னன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the who meek, blessed are the meek, for they will inherit the earth அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாந்த குணம், மீக்னா இட் இஸ் நாட், அது வந்து வீக்னஸ் கிடையாது. மீக்னா இட் இஸ் ஸ்ட்ராங். இது ஆக்சுவலா நம்ம வந்து சில காரியங்கள் வந்து நமக்கு எதிராக இருந்தாலும் சாந்தமா இருந்து அந்த காரியத்தை வந்து நம்ம ஆண்டவரோட வழிநடத்துதலின்படி அந்த காரியத்தை வந்து நடத்துறது தான் மீக்னஸ், ஜென்டில்னஸ். சாந்தத்துக்கு இன்னொரு இது வந்து இங்கிலீஷ்ல நிறைய இதுல வந்து ஜென்டில்னஸ் இருக்கு, பீஸ் இருக்கு, மீக்னஸ் இருக்கு. மீக்கா இருந்தா பலவீனம்னு இல்லை, ஆண்டவரோட பலத்தால் நடத்தப்படுவதுதான் மீக்னஸ். அது வந்து முதல்ல எப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்றாரு ஜீசஸ் இப்படி சொல்லும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து இல்ல, இது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னா, நாம வந்து ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாதப்ப ஆண்டவருக்கு எதிரா நின்னோம். அப்ப we are poor in spirit.
அதுதான் நம்ம வந்து ஆண்டவருக்கு எதிராக இருந்தப்ப ஆண்டவரோட மிகுந்த கிருபை நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் நம்ம இந்த பெரிய ஆண்டவர் அன்பான தேவனுக்கு எதிராக நிற்கும் போது நாம வந்து நம்மளுடைய பாவங்களை விட்டு ரிப்பெண்ட் ஆகி ஆண்டவர் சமூகத்துல விழுந்து அழுது, ஆண்டவரே உமக்கு எதிராக நிமித்தனே என்ன மன்னிங்க என்று அழுத்து துயரப்படும் போது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பரலோக அந்த நம்ம ரிப்பெண்ட் பண்ணும்போது தான் தேவனுடைய ராஜ்யம் நம்ம கிட்ட வருது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்றார். when we repent for our sins, நம்ம வந்து ஆண்டவருக்கு எதிராக தெரியாமையோ தெரிஞ்சோ ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் செய்தோம், நம்ம அதுல இருந்து நம்ம ரிப்பெண்ட் ஆகி வரும்போது அப்ப நம்ம ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம ஐயோ இவ்வளவு பெரிய தேவனுக்கு எதிராக நான் இவ்வளவு பாவம் செய்துட்டேனே என்று துயரப்படும் போது ஆண்டவர் வந்து நம்மள ஆறுதல் அடைய செய்வாராம், தேறுதல் அடைய செய்வாராம். தேர்தல் அடைய செய்து நீ என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்ந்த மகள் என்று நமக்கு இந்த பெரிதான ரட்சிப்பை கொடுத்தார். இந்த பெரிதான ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு எவ்வளவு நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, சுத்த கிருபை இரக்கம் தயவின் நிமித்தம் நமக்கு மனம் திரும்ப உதவி செய்தார். மனம் திரும்பி அதை விட்டு நம்ம வெளியே வந்து ஆண்டவருடைய ஆறுதலையும் தேர்தலையும் பெற்ற ஜனங்கள் நாம. ஆண்டவர் வந்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ணாரு. ஆண்டவர் மன்னித்து எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் மன்னிக்க போதுமான தேவன். எஸ், he has comforted us, எல்லாமே நடத்தினார். இப்பேற்பட்ட ரட்சிப்பை நம்ம பெற்ற நாம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு சொல்றாரு. நம்ம வந்து ரட்சிப்பை பெற்றவங்களுக்கு முக்கியமான கேரக்டர் வெளிப்படணும்னா சாந்த குணம், மீக்னஸ். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் இதை டீச் பண்ணும்போது அப்ப அந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்க என்ன நினைச்சாங்க, ஓ சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவங்க வந்து ரோமன்ஸ் கீழே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மெஸ்ஸியாவை எப்படி நினைச்சாங்கன்னா, நம்மள ரோமன்ஸ் கிட்ட இருந்து இவரு காப்பாத்தி நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கிய அவங்க ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டாங்க. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இதுலதான் ஏம் இருந்தது. இஸ்ரேல் மோஸ்ட் ஆஃப் த இஸ்ரேல் பீப்புள் அண்ட் ஆல்சோ அவங்க ப்ரீச் பண்ணவங்க இவங்க யாரு பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே அவங்க எல்லாமே மதத்தை பிரசங்கம் பண்ணினவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ராஜ்யம் பூமியில ஒரு பெரிதான ராஜ்யம், அததான் ஏம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்றதே கஷ்டமா இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றது அர்த்தம் என்னன்னா, சாந்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள் who are led by God, who are ஆண்டவரால நடத்தப்படுறவங்க தான் சாந்த குணத்தை வெளிப்படுத்த முடியும். The people who are in divine control, அவருடைய டிவைன் கண்ட்ரோல் ஆளுகைக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு மீக்னஸ், இந்த மாதிரி ஒரு தாழ்மையான காரியங்களை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பை பெற்ற நம்ம ஆண்டவரோட உதவியோட ஆண்டவருடைய வில்ல செய்யும் போதுதான் இந்த மீக்னஸ மத்தவங்களும் உணர முடியும். ஆண்டவரும் நம்ம கொடுத்த ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல யாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவரை வந்து இதுல இருந்து வந்து நீ வந்து கானான் தேசத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கானான் தேசத்துல வரும்போது அவரு தன்னுடைய நெபியூ இவரோட வர்றார், லோத்தோட வர்றாரு. ஜெனிசிஸ் 13 சாப்டர்ல இருக்கு. தன்னுடைய நெபியூ அவரோட வந்து வர்றாரு. வந்து இவங்க வந்து அந்த இடத்துல வந்து பலுகி பெருகுறாங்க. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு 2 பேருக்கும். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ரொம்ப ஆசீர்வாதம்னா இந்த வேலைக்காரங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 சைட்ல உள்ள வேலைக்காரங்க சண்டை போடும் போது ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, நீ வந்து எதுக்கு நம்ம 2 சர்வன்ஸும் சண்டை போடுறாங்க, அதனால so Abraham said to Lot, let not have any quarreling between you and me, or between your hunters and herders and mine, for we are close relatives. Is not the whole land before you? Let's part company. If you go to the left, I'll go to the right.
இஃப் யூ கோ டு த ரைட் ஐ கோ டு த லெஃப்ட். பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ உனக்கு என்ன வேணுமோ அது தெரிஞ்சுக்கொள்கோ. நீ லெஃப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன், நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன்றாரு. அதே லோத் வந்து என்ன பண்ணாரு, ஒரு செழிப்பான இடத்த கண்ணுல பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏப்ரஹாம் வந்து அந்த பிளேஸ நம்பல. அவர் என்ன பண்றாரு, மை பிளெஸிங் கம்ஸ் ஃப்ரம் மை லார்ட். அதுதான் ஆண்டவரோட நடத்தப்படுறவங்க. Those are the people who are controlled by God. Abraham is led by God. அதனாலதான் அவர் அவ்வளவுதான் அதை பாதிரி பண்ணல. நீ ஆண்டவர் தன்னை பிளஸ் பண்ணுவாருன்னு அவர் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வந்து ஆப்ரஹாம நடத்தின விதம் நம்ம வாழ்க்கையில அவர் அங்க வந்து நடத்திக்கிட்டே வருவார். ஒரு ஸ்டெப்பா நடத்திட்டு வருவாரு. ஆப்ரஹாம் சில காரியங்கள்ல ஆண்டவருக்கு ஒபே பண்ணாம சில காரியங்கள்ல அவர் வந்து நடந்தாலும் அவர் ஆண்டவரோட சார்ந்து இருந்திருந்ததுனால அவருக்கு ஐசக்க கொடுத்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்த அந்த பிளெஸிங்ஸ் என்ன கொடுத்தாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இருக்கிற தேசத்தை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், இப்படி எல்லாம் சொன்னாரு. இத்தனை ஆசீர்வாதங்களை சொன்ன தேவன் என்ன சொல்றாரு, உன் மகனை எனக்கு கொடுன்னு சொல்றாரு. மகனை கொடுன்னு சொல்றப்ப ஏப்ரஹாம் எதையுமே கொஸ்டின் பண்ணல ஆண்டவர்கிட்ட. என்ன ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரே ஒரு மகனை தான் கொடுத்துருக்கீங்க, நீங்க சந்ததியை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், என்ன ஆண்டவர் அப்படி அவர் கொஸ்டின் பண்ணல. அவரு கொடுத்தார் ஐசக். அது ஆண்டவரோட இது. அவருக்கு என்னன்னா, கண்டிப்பா ஐசக்க வந்து இறந்தா கூட மை காட் கேன் ரைஸ் ஹிம் அப், அந்த விசுவாசம் இருந்தது. இத பார்த்து ஆச்சரியமா இருக்கு. இதுதான் ஆண்டவரோட நம்ம நடந்தோம்னா ஆண்டவர் இந்த கேரக்டரை வந்து நமக்குள்ள வெளிப்பட உதவி செய்வார் மெதுவா. இது வந்து ஆண்டவர் வந்து அப்படி ஆண்டவர் மேல அவர் நம்பினாரு. அந்த ட்ரஸ்ட பார்த்தா எப்பேற்பட்ட ட்ரஸ்ட், நம்மளை யோசிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. அத அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட். Psalms 37ல கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்றாரு. ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவரை நம்பி நீங்க நல்லது செய்யுங்க. ஆண்டவர் வந்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதனால எப்பவுமே ஆண்டவரை நம்பி ஆண்டவர் வழி நடத்தினார்னா டெஃபினட்டா நாம இந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துவோம். நமக்குன்னு நம்ம போராட மாட்டோம். அந்த விஷயத்துல ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு விட்டு கொடுப்போம். அந்த இடத்துல தவறே இருந்தா கூட நம்ம சும்மா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்மள அனாவசியமா வம்புக்கு இழுத்தா கூட ஆண்டவரோட உதவியினால அந்த இடத்துல போராடாம நம்மள எப்படி அவர் லோத்து கிட்ட போராடவே இல்லை. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ, எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னாரு. ஏப்ரஹாம் ஒரு கேரக்டரை பார்த்தோம். இன்னொருத்தர் வந்து மோசஸ். இவரை பத்தி சொல்லவே வேணாம். இவர் வந்து என்னாகமம் 12 பாருங்க, என்னாகமம் 12:3 மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இவரை சொன்னபடிதான் இவர் இருந்தார். இவர் வந்து எந்த இடத்துலயுமே இவர் ஆக்சுவலா, ஆனா ஸ்டார்டிங் இவர் வெளியே வரும்போது அவ்வளவு கோபத்தோட வந்தார். எப்படி அவருடைய ஹிப்ரு பிரதருக்காக ஈஜிப்சியனை கொலை பண்ணார். அந்த அளவுக்கு கோபமுள்ள மனுஷன் ஆண்டவரோட நடக்க ஆண்டவரோட வழி நடத்துதலின்படி ஒபே பண்ண ஆண்டவரை நம்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை கொண்டாந்தாருன்னா, தேவ ஜனங்கள் வந்து ஆண்டவருக்கு எதிரா போராடும் போது இந்த கோல்டன் காஃப் இதுலயும் சிச்சுவேஷன்லயும் சரி, அவர் வந்து இந்த கோராகு லேவியராகமம் 16 இருக்கு. ஆரோனுக்கும் நீங்க என்ன ஆரோன் சந்ததிய மட்டும் இது பண்றீங்க, 16 உங்களுக்கு அந்த இதை படிச்சே காமிக்கணும். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 16:3 மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. மோசஸ் வந்து ஆண்டவர் சொல்றபடிதான் நடக்கிறாரு.
ஆண்டவர் அவங்களை எவ்வளவு இதா வழி நடத்தி வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் இது இல்ல அது இல்லைன்னு ஆண்டவரோட பேசி அவங்களுக்காக இது பண்ணி அவ்வளவு நடத்தும் போதும் அவங்க வந்து மோசஸ்க்கு எதிரா இது பண்ணாலும் அவரு வந்து ஆனா மோசஸ் என்ன ஆண்டவரே வந்து கோவப்படுறாரு. இவங்க இப்படி இது பண்றேன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு இதுல இதே சாப்டர்ல 21ல, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் கர்த்தர். மோசையோடையும் ஆரோனோடையும் சொல்றாரு, இவங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போங்க, இவங்களை சாவடிச்சுக்கன்றாரு. ஆனா அவரு வந்து மோசஸ் வந்து அப்படியே மோசஸும் ஆரோனும் காலில் விழுவாங்க, ஆண்டவர் காலில் விழுந்து, வேண்டாம் ஆண்டவரே இவங்களை அப்படி விட்டுற, அப்படி பண்ணாதீங்க, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே தூப கலசத்தை எடுத்து ஓடுவாங்களாம். ஓட சொல்லுவாராம் ஆரோன் மோசஸ், நீங்க வந்து அந்த வாதை வந்து அப்படி ஆண்டவர் வந்து வாதையை அமைச்சிருவாராம். அத வந்து அப்படியே உடனே மோசஸ் தாழ ஆண்டவர் மேல அப்படியே கீழே முதுகு குப்புற விழுந்து ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆரோன் வந்து தூப கலசத்தை எடுத்து ஓடுவாராம். அது ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கணும். என்னதான் ஆண்டவர் நம்ம வந்து பரிந்து பேசுகிறவர்களா இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம எதிர்த்து பேசுகிறவர்களாவும் இவங்களுக்கு அப்படிதான் நடக்கணும். ஆண்டவரோட பிள்ளைங்களை இப்படி பேசுறாங்க அப்படி அல்ல. இந்த மாதிரி ஒரு குணம் ஆண்டவரோட நடக்க 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 மோசஸ்க்கு அப்படி ஒரு கேரக்டர். அந்த ஒரு இடத்துல வந்து மிரியாமும் ஆரோனும் கூட மோசஸ்க்கு எதிரா பேசுவாங்க. என்ன உன்னோட கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு எத்தியோப்பியன் ஸ்திரிய கல்யாணம் பண்ணது நிமித்தம்னு சொல்லி அவருக்கு எதிரா பேசுவாங்க. அப்பவும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வெண்குஷ்டம் கொடுத்தப்ப கூட மோசஸ் வந்து மிரியமுக்காக ஜெபம் பண்ணுவார். பர்சனலா யாரும் அக்யூஸ் பண்ணா கூட ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்காக அந்த காரியத்தை நன்மையாய் செய்து முடிப்பார். மத்தவங்களுக்காக அந்த நேரத்துல எதிரான காரியங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம பிலீவர்ஸ் ஆனாலும் இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நம்ம நெய்பரிங் ஹுட்லியா இருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் நம்ம ஆஸ் அ கிறிஸ்டியன் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோசஸ் எப்ரஹாம் போல நம்ம இந்த இதை காட்டும். இது வந்து சங்கீதம் 37ல பாருங்க. இது எப்பன்னா நமக்கு எப்ப உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வழிகள் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருந்தா, if you are led by the God and if you trust in God, definitely நீ உங்களுக்கு எதிரான காரியத்தை கூட ஆண்டவர் வந்து நன்மையாக மாற்றி தருவார், உணர செய்வார். சோ அதனால இந்த நாட்கள்ல கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் பர்சனல் அக்யூசேஷனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் உடனே அந்த பாவத்துல சிக்கி கொண்டிருக்க ஜனங்கள் உடனே மோசஸ போல நம்ம ஜெபிக்க தயாராகணும். ஏப்ரஹாம போல விட்டு கொடுக்க தயாராகணும். ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவருக்கு ஒபே பண்ண தயாராகணும். அப்புறம் இன்னொன்னு செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து மீக்னஸ் இருக்கும். நமக்கு சாந்த குணம் பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து we should be led by God, we should be under divine control of God, first point. செகண்ட் வந்து தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நம்ம இத வந்து சாந்த குணமுள்ளவர்களுக்கு வந்து இந்த கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து யாரு நம்ம பைபிள்ல பார்க்கணும்னா ஜோசப்ப பார்க்கலாம். Joseph, very good example for this. Genesis 50 let's-koங்க. Thank you. 18 to 22 படிக்கிறேன். 17 ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராக நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. பாருங்க அவன் என்ன சொல்றான். இது should be our attitude. நம்ம வெரி வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். தீமைக்கு நான் தேவனான்றார். we should not be ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதர்ஸ். நான் தேவனா, இது நம்ம வீட்டு முன்னாடி எழுதி கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்மள
நமக்கு எதிரா தீமை செய்துட்டா, ஹர்ட் பண்ணிட்டா, நம்ம வந்து உடனே நம்ம இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது இருந்தா நம்ம வந்து மேற்கொள்ளலாம். இதுல இருந்து யோசேப்பை எல்லா இடத்துலயும் இங்க பார்க்கலாம். பைபிள்ல நம்பர் 39 இருந்து 50 வரைக்கும் அவரை பத்தி தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட அவர் முறுமுறுக்கல. அவங்க பிரதர்ஸ் அப்படி பண்ணாங்க. சிறைச்சாலையில் அவரு ஈஜிப்ட்ல வித்த இடத்துல அவர் மேல பழி போட்டாங்க. சிறைச்சாலையில அவருக்கு பயங்கரமான கொடூரம் நடந்தது. எந்த இடத்துலயும் அவர் வந்து ஆண்டவர் நடத்துறாரு, ஆண்டவர் என்னோடு கூட, எந்த இடத்துலயுமே தீமை செய்ய தயாராவே இல்லை. இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கணும். பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற்றினாருன்னு சொல்றாரு. இந்த தீமையை நன்மைக்கு எதுவாக மாற்றினாருன்னு சொல்றாரு. அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பா சோர்ந்து போகாம நம்ம இந்த மாதிரி ஜோசப் போல தேவனோடு கூட அண்டி கொள்ளும் போது, தேவனோடு கூட ஃபெலோஷிப் இருக்கும்போது, தேவன் நடத்துதலின்படி நடக்கும் போது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, பொறுமையுடன் இருக்கும்போது, அவர் பொறுமையுடன் சகித்தார். அப்படி இருக்கும்போதுதான் இந்த தீமையை அவர் நன்மையினால் வெல்ல முடிஞ்சது. அது எல்லாமே அது நன்மைக்கு எதுவாக மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இத வந்து நம்ம எடுத்துக்கணும். எந்த தீமைக்கு எதிராக நிற்க கூடாது. நம்ம ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியா இருப்போம். என்ன சொல்ல நம்மளை குறிச்சு நான் கிடையாது, நான் அப்படி கிடையாது இப்படின்ட்டு ரெடியா இருப்போம். அந்த ஆட்டிடியூட் நம்ம விட்டுறணும். தீமையை வந்து நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன் உண்டு என்று நாம் விசுவாசிக்கணும். மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவ்வளவு ஈஸியா. அப்ப நான் கண்டிப்பா இந்த சாந்த குணம் இருந்ததுனாலதான் அவரால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட முடிஞ்சது. அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமா இருந்தார். பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு உயர்த்தப்பட்டார். அந்த பிரைம் மினிஸ்டர் லெவல்ல உயர்த்தப்பட்ட போது கூட அவர் வந்து அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணவோ ஜட்ஜ் பண்ணவோ தயாரா இல்லை. இன்ஃபேக்ட் ஹி செட், நீங்க வந்து இந்த தீமை நன்மைக்கு எதுவாதான் இருந்ததுன்னு அவங்கள போஷித்தார். இருக்கும் போதெல்லாம் போஷித்தார், ஒரு நல்ல இடத்த கொடுத்தார். அது நம்ம ஆட்டிடியூடா இருக்கணும். ரோமன்ஸ் 12 எடுத்துக்கோங்க. பால் சொல்றாரு, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றையும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இதை நீ செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கை. இதுதான் தீமையை நன்மையினால் வெல்லு. தீமையை தீமைக்கு தீமை நின்னோம், அது வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே இல்லை. இது பால் வந்து அவ்வளவு இதா சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஒண்ணு வந்து தேவனால் நடத்தப்படணும். தீமைக்கு தீமை செய்யாதே, தீமையை நன்மையினால் வெல்லு. 3 வந்து என்னதுன்னா, ஒரே ஒண்ணுத்துக்குதான் இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் ஒரே ஒரு இடத்துலதான் சரியான இடத்துல கோபப்படலாம். எதுலன்னா, தேவ நாமத்துக்கு தூஷணம் கொண்டு வந்தா அந்த இடத்துல நம்ம சொல்லணும், கோபப்படணும். இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் வந்து ஜீசஸ். மத்த எல்லா இடத்துலயும் ஜீசஸ் கம்னதான் இருந்தாரு. அவரை வந்து பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அவருடைய சபை ஆலயத்துல வந்து விற்கிறதும் தேவையில்லாத காரியம் பண்ணும்போது சாட்ட பண்ணி அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த ஒரு தேவ தூஷணம் சொல்ற, தேவ நாமத்துக்கு தூஷணமாகிற காரியங்கள்ல மட்டும்தான் நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும். கர்த்தருடைய உதவி. மத்த எல்லா இடத்துலயுமே தேவ உதவியோடு கூட தீமையை நன்மைக்காக வெல்லணும். நம்மளுடைய இதுன்னு போராடக்கூடாது, விட்டு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் வந்து
மோசஸ போலவும் ஏப்ரஹாம் போலையும் ஆண்டவர் வந்து வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது வந்து ரட்சிக்கப்பட்டவங்களோட அடையாளம், சாந்த குணம். இது எப்படி நமக்கு வந்து எப்படி இந்த கேரக்டர் வரணும்னா, ஆண்டவர் நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு கிட்ட ஜெபித்தோம்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். டெஃபினட்டா ஜெபிக்காம ஆண்டவரோட ஃபெலோஷிப் இல்லாம இந்த காரியம், இந்த கேரக்டர் நமக்குள்ள வர முடியாது. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம வாழ்க்கையில வெரி வெரி கிறிஸ்டியன் சொன்னாலே இட் இஸ் பெர்ஃபெக்ஷன் வந்து we should go towards perfection. We should be going more like Jesus, to be like Jesus, more like அவரை வந்து ஹோலினஸ்னா நம்ம வந்து ஜீசஸ் மாதிரி பரிசுத்தமாயிடும். ஹோலி ஆகிறதுக்கு நம்ம ஜீசஸோட உதவியோடு we should move on. அதுதான் கிறிஸ்டியன் வாழ்க்கை வந்து ரட்சிப்பு வந்து மூவிங் ஆன் வித் ஜீசஸ், கோயிங் வித் ஜீசஸ். ஆண்டவரோட உதவியோடு கூட ஆண்டவரை அதிகமா எவ்வளவாய் நம்ம ஃபெலோஷிப் பண்றோமோ, ஆண்டவரோடு கூட ஜெபிக்கும் போது, ஆண்டவரோடு கூட ஆண்டவரோட வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவாய் தியானிக்கிறோமோ, இந்த மாதிரி ஆண்டவரோட காரியங்கள் நம்ம படிக்கும் போது நம்ம உள்ள எடுத்துக்கிறோமோ, அப்ப ஆண்டவர் நம்மில் இந்த கேரக்டர்ஸ் வர உதவி செய்வார். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நாட் ஓன்லி ப்ரே பண்ணது மட்டும் இல்ல, ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ரோமன்ஸ்ல சொன்னபடி, ரோமன்ஸ்ல கொலோசியர் 3:12 சொல்றபடி, ஒருவரை ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு we should wear on, put on. நம்ம வந்து சாந்த குணத்தை வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர். இது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இது நம்ம வேர் பண்ணிக்கிட்டாதான், போட்டுக்கிட்டாதான் நம்ம வந்து அதை clothe yourself with compassion, kindness, humility, gentleness and patience ன்னு சொல்லிட்டு, அப்பதான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா வாழும்போது அநேகர் நம்ம கிட்ட இருந்து இந்த குணத்தை கத்துக்கவும் முடியும், ஆண்டவரோட நாமத்தை உயர்த்த முடியும், நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தவும் முடியும். நம்ம ஜேம்ஸ் 1:21 சொல்லியிருக்கு, not only according to the not only obeying God, we should also வார்த்தையின்படி நடக்க. ஒரே நிமிஷம். யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதமா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை வந்து நம்ம சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா. அப்ப ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சாந்த குணத்தை நமக்கு வெளிப்பட உதவி செய்வார். அப்புறம் நம்ம மற்றவர்களுக்கு டீச் பண்ணும்போது கூட பெருமையோடு டீச் பண்ணக்கூடாது. நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை, நம்ம பெற்ற இந்த பெரிதான அனுபவத்தை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் போது சாந்த குணத்தோடு அன்போடு கூட நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவங்களும் இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள வரணும்ன்ற ஒரு அன்போடு நம்ம செய்தோம்னா ஆண்டவர் வந்து அவங்கள நடத்த வல்லவரா இருக்கிறார். எப்படின்னா, இது உலக சம்பந்தமா ஒரு கதை இருக்கு. ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ்ல 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவன் வாட்ச் ஒரு பையன் கட்டிட்டு வந்தான். அது கூட இருந்த பையன் வந்து இந்த வாட்ச் ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருக்கு. 2 பேர்ல ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சது வாட்ச். பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணான், ரொம்ப எங்க டாடி வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுட்டு இருக்கும் போது அவன் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு அந்த வாட்சை கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவான். வந்து பார்த்தா அந்த வாட்ச் இருக்காது. இந்த கூட இருக்கிற பையன் எடுத்து வச்சுக்குவான் பேக் உள்ள. அப்ப இவன் மாஸ்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவான், சார் என்னுடைய வாட்ச் காணோம் சொன்னோன்னா அந்த சார் சொல்றாரு, சரி நீங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு வால் பின்னாடி போய் நில்லு, வால் முன்னாடி
எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நில்லுங்க, நான் தேடி தரேன்னு சொல்லி அவர் போய் எல்லா பேக்லயும் தேடி வாட்ச் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. இந்த பையன் வந்து திருடின பையன் ரொம்ப நாள் கழிச்சு பெரிய பையன் ஆன பிறகு இந்த மாஸ்டர் கிட்ட வந்து கேக்குறாரு, சார் அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னா அவர் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல சார், அந்த இன்சிடென்ட்டை சொல்லி அந்த வாட்ச் நான் தான் சார் எடுத்தேன், ஆனா எப்படி சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க அதை சொல்லாம இருந்தீங்கன்னா. அவர் சொல்றாரு, நான் உங்களை மட்டும் கண்ணை கட்ட வைக்கல, அவரும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் தேடினாராம். ஏன்னா உன்னை நான் கண்டுபிடிச்சு அவனை திருட்டு பட்டம் கட்டிடக்கூடாது. அந்த அன்பு நமக்கு இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறோம்னா இந்த சாந்த குணம் உள்ளவர்களால் தான் அந்த அன்போடு செய்யும் போது ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியும். அதனால we should be led by God. we should தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, தீமையை நன்மையினால் வெல்லணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணம் வர்றபடி இருந்தா தைரியமா எந்திரிச்சு சொல்லணும். இது செய்யறதுக்கு we should pray to God. இந்த கேரக்டர் எப்படி வரணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் தருவாரு. கலேஷியன்ஸ் 5:22 கூட அதான ஆவியின் கனிகள்ல சாந்த குணம் இருக்கு. 19:20 வந்து 19 ஆவியில நடத்தப்படுறவங்க தான் சாந்த குணத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு இருக்கு. சோ நம்ம reading the word of God, obeying the word of God, praying to God, having fellowship with God, இந்த கேரக்டரை நம்ம வெளிப்படுத்த முடியும். இதுதான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்ன Praise God, praise God. Thank you, Jesus. Amen. I think it was a very important message from Elarkume. We're all here to inherit the earth for Christ. If we have to inherit the earth for Christ, then meekness is the first behavior that is expected of a child of God. அப்படின்னு சொல்றப்போ it's stirring me up. It stirs me up. என்னதுடா பிரச்சனையா? Yeah, so let's pray that today the Lord will help us correct our ways and express meekness as we read the word of God and share the word of God with people. If there is anything that we need to repent of, we need to repent of that. என்ன ரிப்பென்டன்ஸ்னா, நம்ம வந்து தெரியாம ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணிருப்போம். நம்ம மேல தப்பே இருந்திருக்காது. someone else would have done something and we would have reacted wrongly. எந்த விதத்துலனா, ஒரு சிம்பிள் ஒரு மெசேஜ்ல வந்துட்டு அவங்க அதோட ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடுவாங்க. அத மாதிரி நம்ம என்னைக்காவது ஏதாவது செஞ்சிருக்கோமா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு you just secretly examine yourself. We don't have to share it with anyone, but நம்ம செஞ்ச அத்தனை விஷயத்துக்கும் we have to be sorry and we can repent now in the presence of God. What a wonderful God. He has given us this opportunity. He will accept us. He is waiting with open arms to accept us and give us the grace to express meekness. யாரா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. That for all the times when we did not react correctly, for all the times when we did not help each other, for all the times when we broke fellowship and relationship with people, God will set those things right for us. யாராவது ஜெபம் பண்ணுங்க அதுக்காக. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Jesus. If you're already praying, you're on mute. Thank you, Father God. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, இதோ ஆண்டவரே, நாங்க உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டவர்களா இருக்கிற நாங்க கர்த்தாவே, உம்முடைய உணர்வுகளையும் கர்த்தாவே, உம்முடைய மனத்தாழ்மையை பெற்றவர்களாய் நாங்க இருக்க ஆண்டவரை நீங்க ஆசிக்கிறதுக்காக ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. நாங்களும் அதையே ஆண்டவரை நாடுகிறோம் கர்த்தாவே. அதற்கான பலத்தை நீங்க எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. நாங்க எப்பொழுதும் ஆண்டவரை உம்மிடத்தில் ஆண்டவரை நன்மை பெற்றவர்களாய் இருக்கும் போது கர்த்தாவே, ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை எங்களுடைய
நாங்க எப்பொழுதும் மனத்தாழ்மையோடும் கர்த்தாவே, எப்பொழுதும் ரிப்பெண்டன்ட் ஹார்ட்டோட கர்த்தாவே நாங்க இருக்க கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்த போகிறதற்காக ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. ஒரு காலம் ஆண்டவரே நாங்க எங்களை நாங்களே மேன்மை பாராட்டபடி கர்த்தாவே நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தூண்டுதல் ஆண்டவரே மனுஷனுக்குரியது, ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களில் இருக்கும்போது கர்த்தாவே அந்த தூண்டுதல் ஆண்டவரே ஆண்டவரே கோபமாய் மாறாதபடி கர்த்தாவே நாங்க எப்பொழுதும் பொறுமையோடு கர்த்தாவே நீங்க எப்படி இருந்தீங்களோ கர்த்தாவே உங்களுடைய வாழ்க்கையை கண்டு நாங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவர்களா நாங்க இருக்க நீர் எங்களை வழிநடத்த போகிறதற்காக யோசிக்கிறோம் அப்பா. உம்முடைய கேரக்டர் ஆண்டவரே எங்களில் கர்த்தாவே பதிந்திருக்கும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களை எப்பொழுதும் தொடர்ந்து பிடித்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நீ எங்களை வழிநடத்த போகிறதற்காக ஸ்தோத்திக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே எங்கள ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை போல ஆக ஆண்டவரை நாங்க ஆசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கிறோம் பரப்பிதாவே. ஆமென். The first thing that we need to do to operate in meekness, to be under divine control. அது a humility that will seek only blessings from God, that is on dependence with God. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. It is fully depended on God. எதுக்குனாலும் even for the smallest things of life. See, for Abraham to have a land where he can live, that's a very important thing. Okay, அவர் இது நம்மளுக்கு எது நல்லதோ, நம்மளுக்கு என்ன தோணுதோ, இந்த உலகத்துல அது எப்படி எல்லாரும் எப்படி பார்த்து சூஸ் பண்ணுவாங்களோ அத மாதிரி கிடையாது. He totally gave it to God to do it for him. And God is saying, go, நீ கேனனை காட்டுறாரு, நீ நடக்கிற இடம் ஃபுல்லா ஒந்துங்கறாரு, அவ்வளோ பெரிய ப்ராமிஸ் கொடுக்கறாரு. So when we trust in the Lord and depend on him, we will be able to be meek in our situations. So it starts with our personal life. நம்மளோட personal lifeல நம்ம எவ்வளோ dependence ஓட நம்ம இருக்கிறோம் ஆண்டவரோடங்கிறது ரொம்ப முக்கியம். Can someone pray that, for all the things that we do and say, நம்மளோட daily life, நம்மளோட பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறதோ இல்லாட்டி many parents would be worried about what the children are going to do in these days. சரியான ஸ்கூலிங் கிடையாது, எஜுகேஷன் இல்லை. Give it to God. You may wonder how the job is going to be, career எப்படி progress ஆகும். Give it to God. And if it's about I know some of my friends whose marriage ஒரு பிரச்சனையில இருக்கு and courts are closed and they are looking for a way. அவங்களுக்கு they are suffering. அவங்களுக்கு ஆண்டவர் அவர் டிபெண்டன்ஸோட இருந்தா ஒரு மிராக்கிள் அவங்களுக்கு செஞ்சு காட்டுவாரு. So in all these situations நம்மள சுத்தி இருக்கிறவங்க, some of them are suffering with COVID. Some of them lost their loved ones. Some parents have lost their children that they are depending on. Some children have lost their parents. Some children have lost some husbands have lost their wives. Some wives have lost their husbands. Children have lost their parents. இந்த மாதிரி இடங்கள்ல ஆண்டவர் மேல ஒரு டிபெண்டன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். It is easier for people who know Jesus. It's easier for people who have heard of Jesus. For people who do not know Jesus, you and I have to go and tell them. So யாரா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிருபையின் இருக்கும் இந்த நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தை எங்களுக்காண்டி கொடுத்து உண்மை பற்றி அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு சிறந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால எங்களை பாதுகாத்துட்டு வரீங்க, தாங்கி வழிநடத்திட்டு வரீங்க கர்த்தாவே. அதற்காக நன்றி கர்த்தாவே. இன்னும் இந்த கஷ்டமான நாட்களில நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சித்த கிருபை என்பதை நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த சிச்சுவேஷன்ல, இந்த கிரைசிஸ்ல நாங்க உணர்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நீ செய்கிற அந்த பெரிய அந்த கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசன இந்த சூழ்நிலையிலேயே உங்களுடைய வசனத்தினால எங்களை பலப்படுத்திட்டு வரீங்க.
அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்க இங்க தியானிக்கிறது எல்லாமே எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது வந்து ஒரு பெரிய பலனா இருக்கிறது என்பதற்காக நன்றி கர்த்தாவே. உங்களுடைய உள்ளங்கள்ல உங்களுடைய உங்களுடைய வார்த்தையினால நீங்க நிரப்புறீங்க, உங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய தயவை எங்களுக்கு தரீங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு கொடுக்குறீங்க. எப்படியெல்லாம் நாங்க இருக்கணுங்கிற அந்த வழியை எங்களுக்கு காமிச்சு கொடுக்குறீங்க கர்த்தாவே. யாருக்கும் கொடுக்க முடியாத அந்த கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. நாங்க உங்களுடைய வழியை உங்களுடைய பாதையை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி போறதுக்கு நீங்க ஒரு நல்ல கைடா ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்து எங்களை வழிநடத்தி வரணும்னு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய தேவைகள் வேண்டும் என்பது உமக்கு தெரியும் கர்த்தாவே. எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சமா தான் இருக்கலாம் கர்த்தாவே. நீர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் எல்லாருக்குமே நீர் உதவி செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிற கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் மாறாத கர்த்தாவே. மனுஷன் மாறிடலாம் கர்த்தாவே, ஆனா நீங்க வந்து எல்லாவற்றையும் மாற்றுறதற்கும் செய்கிறதற்கும் பலம் உள்ளவர்ப்பா. நீர் கொடுத்திருக்க அந்த வேதத்துல நீர் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையும் ஜீவனும் உள்ளது என்பதை நாங்க அறிகிறோம் கர்த்தாவே. இந்த மீட்டிங்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்க ஷேர் பண்ற விஷயங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை வந்து அதை பலப்படுத்திட்டு வர்றதுக்காக நன்றி கர்த்தாவே. இப்போ இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய உதவி தேவையோ, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஊழியத்தின் உதவி தேவையோ, யாருக்கெல்லாம் மெடிக்கல் சப்போர்ட் தேவையோ, யாருடைய ஃபேமிலியில யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்குதோ கர்த்தாவே, நீர் அங்க நியாயாதிபதியா இருந்து நியாயம் விசாரிக்கணும் கர்த்தாவே. நீர் நியாயம் செய்கிற நியாயாதிபதி என்பதையும் நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. வழக்கு என்னுடையது, யுத்தம் என்னுடையது அப்படின்னு சொல்றீங்க கர்த்தாவே. நீங்க அங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் கர்த்தாவே. யார் யாருக்கு எந்த சூழ்நிலையில என்ன தேவை என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. மனுஷனுடைய உதவிகள் விருதா என்று நாங்கள் அறிவோம். அது வந்து வேஸ்ட். பட் ஒன்ஸ் டிபெண்ட் காட். நாங்க உம்மை முழுமையா நம்புற போது உம்முடைய வல்லமை உம்முடைய இறப்பு எங்க மேல வரும் என்பதை நாங்க உணர்கிறோம் கர்த்தாவே. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அடுத்த வேவ் வரதா சொல்றாங்க கர்த்தாவே. நீங்க உங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் கர்த்தாவே. உங்களை மட்டும்தான் நாங்க நம்ப முடியும் கர்த்தாவே. வேற இந்த மெடிசன்ஸோ டாக்டர்ஸோ இதெல்லாம் உலக பிரகாரமான இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. பட் நீங்க ஒரு பரம வைத்தியர் என்பதை நாங்க அறிகிறோம். என்னாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அதனால இந்த வார்த்தைகளை நாங்க உங்களை உண்மையா விசுவாசத்தை நம்புறோம் கர்த்தாவே. நீங்க எங்களை பலப்படுத்துவீங்க. நீங்க எங்களுக்கு கேடகமாய் பலனுமா இருப்பீங்க கர்த்தாவே. நாங்க நம்புற ஒரு கண்மலையா இருக்கிறீங்க கர்த்தாவே. நான் நம்புகிற தேவனால வரும் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஒரு விஷயம் கூட யாருக்கெல்லாம் உங்களுடைய ஹெல்ப் தேவையோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கத்தையும் அவங்களுக்கு காண்பிக்க முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை இந்த ஒரு முறை கூட ஒரு தேங்க்ஸ் கொடுக்குறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை இந்த ஆவிக்குரிய ஆதியில் எங்களை பலப்படுத்துறீங்க. அதுக்காகவும் நன்றி கர்த்தாவே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் எங்களை ஒண்ணு கூடி வச்சு உண்மை ஆராதிக்கிற எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே. எங்க வந்து ஒடுக்கப்படுகிறோமோ அங்க வந்து உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய கிருபை வந்து வெளிப்படும் என்பதை நாங்க உணர்ந்திருக்கிறோம் உணர்கிறோம் கர்த்தாவே. நீங்க இன்னும் எங்களை இந்த வழியில எங்களை நல்லா பலப்படுத்துவீங்க என்பதை நம்புகிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீரை பொறுப்பிட்டு நடத்தும் மீட்பர் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen. அடுத்தது வந்து to not repay evil with evil but overcome evil with good. Moses வந்துட்டு he was a man of God. He was just saying what the Lord was saying, but ஆனா வந்து people spoke things that provoked them. பயங்க ப்ரொவோக் பண்ற மாதிரி பண்ணாங்க. But at that time Moses did not react to the provocation. Instead he started interceding and as a response to the accusation. அவர் வந்து he started interceding for them and saying, ஆண்டவரே அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க. You might feel unjust at this moment, the way you feel in your situations,
வாட் டிட் ஐ டூ டு டிசர்வ் திஸ் சிச்சுவேஷன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய பாடு மூலமா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இன்டர்செஷன் இஸ் த ரெஸ்பான்ஸ். I don't know, it might be your job, it might be your marriage, it can be anything, but don't think that the Lord is going to be silent for a very long time. ஆண்டவர் வந்து he is going to come and ask. உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். But the most wonderful thing is for you to go into an attitude of intercession for those people who accuse you, rather than saying ஆண்டவர் உங்க ஜட்மெண்ட் போடுங்க ஆண்டவரே அவங்க மேல அப்படின்னு. Because God will love it. Maybe it's a test for you and I. ஆண்டவர் வந்து என்னை பொறுத்தவரையில definitely Moses is not more meek than God. God is more compassionate than Moses. He wanted to save Israel, but God was testing Moses if he had the quality of leadership. And Moses responded correctly and he passed the test. So நம்மளுக்கும் ஆண்டவர் வந்து அது ஒரு ஒரு டெஸ்டிங்கா வச்சிருப்பாரு. You never know who you're going to be tomorrow for the kingdom of God. You never know what role you're going to play. So let's ask God to respond correctly to the situation, especially to the ones who accuse us. இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, especially for a few days, the thing that has been clouding my mind is women who are divorced. Of course, there are women who do wrong things and they are divorced, but there are other women who are treated badly in our society. நம்மளோட கல்ச்சர்னால நிறைய விஷயங்க வந்து they are playing the role. The Lord has to intervene in this situation and give them a breakthrough. முக்கியமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு 2 பேர் இருக்காங்க, கேரலின் க்ளோரி and some other women that we know. I'm not able to share the names. Just pray for those women that the Lord will give them a breakthrough in their situation. ஆண்டவர் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் செய்யணும். பட் until then அவங்க ஹார்ட் பிட்டர்னஸ்ல போய் மாட்டிக்காதபடிக்கு ஆண்டவர் வந்து அவங்க ஹார்ட்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி இன்டர்சீட் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட இன்லாஸோ இல்லாட்டி அவங்க ஹஸ்பண்டுக்கோ யாரா இருந்தாலும் அவங்கள வந்து நேசிக்க ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் விமென்காக முக்கியமா ஜெபம் பண்ணுங்க. And also for the situations currently that anybody in this group might be going through. Hello? ஆண்டவரே சோத்திரம்ப்பா. ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், பிரைஸ் யூ ஜீசஸ். ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஜபிக்க என் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே சோத்திரம்ப்பா. நீர் ஆண்டவரே எங்களை ரட்சித்த தயவுக்காக சோத்திரம். பெற்றுக்கொண்ட இந்த பெரிதான ரட்சிப்பின் நிமித்தம் சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிற நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கப்பா. அதே போல இந்த வேளையில் ஐயா உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள ஆமென் மனத்தாழ்மையோடு இருந்து கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீ நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவனப்பா. ஹல்லேலூயா. சூழ்நிலையில ஆண்டவரே இந்த கடினமான சிச்சுவேஷன்ல ஆண்டவரே சில நேரங்களில் ஐயா தீமை ஆண்டவரே நன்மைக்கு தீமை வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் அப்பா இந்த உம்மிடத்தில் சார்ந்து கொள்ள உம்மிடத்தில் எங்களை ஒப்புவிக்கும் போது நீர் அந்த தீமையான காரியங்களை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன். உம்மை நம்ப உம்முடைய வழிநடத்துதலின்படி நடக்க ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியங்களை செய்ய உம்மிடத்தில் காத்திருக்கும் போது ஆமென் ஹல்லேலூயா. நீர் ஐயா இந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். பிசாசுதான் வெட்கப்பட்டு போனப்பா, அவன் தோற்கடிக்கப்பட்டவன் அப்பா. இந்த வேளையில் ஐயா அநேகமாயிரம் ஜனங்கள் அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஐயா எங்க கால்ல கூட அப்பா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆண்டவரே டைவர்ஸோட இதுல இருக்கும் போது என் தேவன் இந்த தீமையை நன்மைக்கு எதுவாக மாற்றுவீராக. அவர்கள் ஆண்டவரை உம்மிடத்தில் தங்களை தாழ்த்தும் போது நீ பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். விசுவாசத்தோடு கூட என் தேவன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட உம்மிடத்தில் தங்களை சாய்த்து கொள்ள
தேவனை நம்பி ஆண்டவரே சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவரே அவர்கள் வழிகளை உமக்கு ஒப்புவிக்கும் போது, உம்மேல் நம்பிக்கையா இருக்கும் போது, நீர் அவர்களுக்காக ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். உம்முடைய நேரத்துல நீ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நான் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா, யாரெல்லாம் அந்த மாதிரி கடினமான சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ இந்த வேளையில் தாமே மோசஸ் எப்படி ஆண்டவரே ஜெபித்தாரோ அதே போல அப்பா ஹல்லேலூயா இவர்கள் ஐயா இந்த நேரத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபித்து ஆமென் ஹல்லேலூயா தேவன் அவர்களுக்காக வழக்காட போகிறபடியால் கொடான கோடி சோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே எஸ் ஓ காட் ஆமென் ஹல்லேலூயா என் தேவன் ஆமென் அவர்களை தாங்குகிற தேவனா இருக்கிறபடியால் சோத்திரம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கும் போது அவர் ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ண செய்கிற தேவன். உம்மேல் நம்பிக்கையா இருக்கவும் உம்மை சார்ந்து கொள்ளவும் நீர் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் செய்யும் போது இந்த கடினமான சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களுக்கு வெளிவர தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போறபடியா சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா உம்மிடத்துல இருந்துதான் நாங்க இதை கற்றுக்கொள்ள முடியும்ப்பா. உம்மிடத்துல இருந்துதான் இந்த மனத்தாழ்மையோ கற்றுக்கொள்ள முடியும். இந்த நுகம் லெகுவானது என்று சொல்லி இருக்கீங்கப்பா. அதை உம்மிடத்துல இருந்து கற்றுக்கொண்டு உன் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த தீமையான காரியங்களை ஜோசப் எப்படி அப்பா எல்லா தீமையான காரியத்தை நன்மைக்கு எதுவாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றி அமைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றி அமைக்க போதுமான தேவனா இருக்கிறபடியா சோத்திரம். இந்த நாட் ஒன்லி ஃபார் திஸ் girls of God இந்த இந்திய தேசம் இப்பொழுது தீமையான காரியத்தினால் ஆமென் ஹல்லேலூயா பிசாசு அப்பா ஹல்லேலூயா இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கும் போது என் தேவன் தாமே ஆமென் ஹல்லேலூயா நீர் இறங்கி வந்து இந்த தீமையான காரியத்தை மாற்றுவீராக அப்பா ஹல்லேலூயா. இதன் நிமித்தம் அநேகமாயிரம் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்க ஆமென் தேவன் நாமம் உயர்த்தப்பட ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்ள தேவனை ஆண்டவரை தேவனுடைய வழிநடத்துதலை இதில் கற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை தாரும் அப்பா. என் தேவன் செய்ய போறபடியால் சோத்திரம். நீர் நடத்தப்படும் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா ஹல்லேலூயா. பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், அவர்கள் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று சொன்ன தேவன் நான் உரிமையாக்கி ஜெபிக்கிறேன். என்ன கடினமாய் சிச்சுவேஷனா இருந்தாலும் நாங்கள் தேவனை அண்டி பிடித்துக் கொண்டு பொறுமை உள்ளவர்களாய் சாந்தம் உள்ளவர்களாய் மனத்தாழ்மையோடு கூட தேவனை அண்டி பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நீர் புரட்டி போடுகிற தேவன், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவன் அப்பா. மோசஸ் வாழ்க்கையிலையும் பார்த்தோம் ஆமென் ஹல்லேலூயா. அவன் எங்கும் உண்மை உள்ளவன் வீட்டுல உண்மை உள்ளவன் சொன்னது போல நாங்களும் ஆண்டவரை அவ்வண்ணமாகவே ஆண்டவரை உண்மை உள்ளவர்களாகவும் உம்மை சார்ந்து கொள்கிறாலும் உம்மால் வழிநடத்தப்படுகிறவர்களாகவும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அதையே நாங்கள் வாஞ்சித்து கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா சோத்திரம். சம்பூர்ணமாய் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா நீர். நான் அதை உரிமையாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. முற்றிலுமாய் ஆட்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அடுத்தது போட்டிருக்கு when the name of the Lord is blasphemed we can be zealous and show anger. கண்டிப்பா வந்து we saw Jesus doing that. I'm not saying அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா போய் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. Whatever the Holy Spirit is asking you to do, it may be that God will want you to be humble and go and speak to them. அந்த சிச்சுவேஷன்ல என்ன ரெஸ்பான்ஸ் வரணும்ங்கிறது ஆவியானவர் பார்த்துப்பாரு. Because remember we are going to be under divine control. So we will be controlled by the Holy Spirit and nothing will be out of proportion with the help of God. So what are we zealous for? That's the question. நம்ம ஆண்டவருக்காக zealous-ஆ இருந்தோம்னா கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரும். But if we are zealous for the name, நம்மளோட ஃபேம்காக zealous-ஆ இருந்தோம்னா வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. If we are zealous for other things, for profit, then other madri oru vishayam varum. So whatever we are zealous for is how we are going to react. So let's ask God that you and I
will be zealous for God. How will that come? When will you have that zeal for someone? Only when you have that deep relationship with them. ஒருத்தவங்களோட அப்படி ஒரு relationship, you've known them so much that you know this person can never go wrong. இவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுதான் அந்த zeal. So அந்த மாதிரி ஒரு relationship நம்ம பார்த்தோம். How can we become meekனா, we have to first have a fellowship with God and then obey the word of God. Get rid of all moral filth and the evil that is so prevalent, and humbly accept the word planted in you which can save you. So in the moral filth and evil வந்து நம்மள விட்டு போகாம, definitely it cannot be righteous anger. So obedience and fellowship with God is what's going to give us the right kind of zeal for the right things. ஸோ அதுக்காக யாரோ ஒருத்தர் ஜோம் பண்ணாங்க தட் நம்ம பைபிள் படிக்காத ஆளுங்களா கிடையாது. we're all reading the word of God, we're all praying, but what I'm saying is a prayer that will take you deeper into the things of God, to reveal the mysteries of God. Lord. Remember, Peter was in the presence of God, and he sees a vision. And John is the best example. He was in the presence of God on the Lord's day, and he's filled with the Holy Spirit. God is revealing so many things to him. Okay, and I'm not saying it's impossible for God to reveal such things to us. God will do that even more if we can spend that time with God. What are we spending time with? இப்ப நம்ம எந்த திங்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றோம் டைம், அதை பார்க்கணும். we need to do only the needful around us. இப்போ பேரண்டா இருந்தோம்னா குழந்தைய பாத்துக்கிறது ஒரு நீடு, அந்த நீடுக்காக வேலை செய்யறது வேற. பட் ஆனா அதுதான் என் வாழ்க்கை, ஆண்டவருக்கு கீழே எல்லாம் வந்துருச்சுன்னா there is a problem there. ஆண்டவர் தான் எல்லாமே. he is the main focus, and everything that is done is to please him. I am a good wife because I want to please God. I'm a good parent because I want to please God. I'm a good child because I want to please God. Everything will be for God. And the time that we spend with God, don't tell me you don't get time, because if we can நல்லா squeeze பண்ணி போட்டோம்னா 1 hour கண்டிப்பா கிடைக்கும். So 1 hour or undivided time in the presence of God, to read the word of God and to talk to him and hear from him, importantly. So அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம எல்லாருமே போகணும். நம்மளுக்குள்ள ஒரு தாகத்தை ஆண்டவர் ஊற்றணும். And now that we are at home, many are working from home, you'll have more time. அந்த எந்த நேரத்திலையும் குக் பண்ற நேரமும் எந்த நேரத்துல இருந்தாலும் ஆண்டவரோட ஒரு சஞ்சரிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாட்கள்ல கொடுக்கணும். அவரை நிறைய நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஜெபம் பண்ணுங்க. அப்பா உனக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே, உனக்கு துதிக்கிற ராஜா உனக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில எங்களை நாங்கள் தாழ்த்தி கொடுக்குறோம் கத்தாவே. ஆண்டவரே இப்பொழுதும் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு போல அனுதினமும் கத்தாவே உன்னோடு கூட இன்னும் நெருங்கி சீர்க்கக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையை தருமுறையை கத்தாவே, அந்த க்ளோஸ் ஃபெலோஷிப் ஒவ்வொரு நாள் அனுதினமும் கத்தாவே அந்த இன்டிமேட் ஃபெலோஷிப்ல நாங்க வளரணும் கத்தாவே. உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே உமக்கு அந்த ஐக்கியத்தை கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியா இந்த கரத்துல எடுத்துக்கிற கத்தாவே. எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிற கத்தாவே. இதுக்கு தடையா இருக்கிற எங்களுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்களை விட்டு பிரித்து எடுக்கிற எந்த விதமான காரியமா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்பா உமக்காக நாங்கள் வாழ உடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க நீர் எங்களை பலப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே எல்லா சிச்சுவேஷன் நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தாவே தேவனை பிரியப்படுத்த தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் அதை செய்ய நீ கிருபை செய்த கர்த்தாவே. நாங்கள் நின்றாலும் நடந்தாலும் ஆண்டவரை நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தாவே அப்பா அது உமக்காக நாங்கள் செய்ய கிருபை பாராட்டு கர்த்தாவே. எங்கள் பேச்சு, எங்கள் சிந்தை, எங்கள் செய்கை எல்லாவற்றிலும் கர்த்தாவே நாங்கள் மகிமைப்படுத்தணும் கர்த்தாவே. அனுதினமும் கர்த்தாவே ஆண்டவரே அந்த உறவிலே கர்த்தாவே எந்த விதமான பழுதும் ஆண்டவரை ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அந்த வைராக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உண்மை நேசிக்கும் பொழுது ஆண்டவரே இன்னும் ஓடு நெருங்கி செய்யும் பொழுது உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான எல்லா விதமான தேவையில்லாத அசுத்தங்கள்
தேவையில்லாத உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடத்தக்கதாய் நீர் எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் கர்த்தாவே ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அனுமதிக்காதபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு காத்துக்கொள்ளும். ஹெல்ப் அஸ் பி கான்சியஸ் ஆஃப் தட் மாஸ்டர். நாங்கள் என்ன சிச்சுவேஷன் கர்த்தாவே அந்த கான்சியஸ்னஸ் தாங்க. அன்று இது தேவனுக்கு பிரியம் அல்ல, இது தேவனுக்கு பிரியம் அல்ல என்ற அந்த அந்த எப்பவுமே அந்த 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 கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப்ல நாங்க இருக்கும் பொழுது அன்று நீங்க எங்க கூட பேசுகிற அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் கர்த்தாவே எப்பொழுதும் நாங்கள் கேட்பதற்கு அந்த அந்த உணர்வை நீங்க உள்ளுணர்வை நீங்க எங்களுக்கு எப்பவுமே நீங்க தரும்படியாய் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி நாங்க தவறு செய்து விழுந்து விழுந்து ஆண்டவரே நாங்க துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் போதும் தகப்பனே. ஆண்டவரே இது எங்களுக்கு போதும் தகப்பனே. ஆண்டவரே அனுதினமும் கர்த்தாவே அந்த ஒரு நாள் அந்த கான்சியஸா இருக்க அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இன்டிமேட் ஃபெலோஷிப்ல கர்த்தாவே ஆண்டு நாங்கள் அதிகமா வளர ஒவ்வொருக்கும் திரும்பி பாராட்டு நிமித்தமாய் கர்த்தாவே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும் எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆண்டவரே அன்று உண்மை அறியாதவர்கள் கர்த்தாவே பார்க்கும் பொழுது அப்பா அவர்கள் உண்மை துதிக்கணும், உம்மிடத்துல உண்மை நோக்கி பார்க்கணும், உண்மை பற்றிய ஆண்டவரே ஆவல கர்த்தாவே அவங்களுக்கு தூண்டுகிறவர்களாய் நாங்கள் வாழ நினைக்கிற அவிசுவாசிகள் எங்களை பார்க்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே இந்த தேவனுக்கு ஏதோ ஒரு ஆண்டவரே அன்றைய ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரே உங்களை தேடி வர்றதுக்கு அது ஒரு தூண்டுதலாய் அமையணும் கர்த்தாவே. அப்படியாய் நீங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றப்படுறதுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen, amen. Oh, Father God, Jesus, we thank you, Father, for hearing our prayers, oh God. Yes, And Father, your word says, blessed are the meek, for they shall inherit the earth, oh God. And Father God, if we learn to be meek, oh Father, the way we just saw, oh Lord, and just like Moses, oh Father, like Abraham, oh Father, like Joseph, oh Lord, and God, they all stood in the place of leadership, oh Father God. And Father, leadership not to have fame or popularity, Father, but for the kingdom of God to be established, oh Father God. And other pola kartave, and Father God, Jesus, we pray that you will use our lives, oh God. There is no other better thing, oh Father, to do in this world than to be used by you, Father God. And there is no wonderful thing, oh Father, that we can give ourselves to, Father, except your kingdom, oh God. And God, Jesus, it's so beautiful, oh God, Father, when our lives are broken lives, oh Father, are used for the purpose of the kingdom of heaven, oh God, Jesus. And with the beauty of Father God, and with that comes, oh Lord, even though we are ashes, oh Father, and the beauty, Father, let it fall on us, oh Father God. And Father God, I pray that Jesus, people who see us will not see the external beauty, oh Father, or who we are, oh Father, and what status we hold or anything like that, oh Father God. We pray that the people who see us, oh God, Lord, will see the hand of the Almighty God, oh Jesus, will sense the presence of the Lord, oh Father God. We pray that the places we go to, Jesus, Lord, demons will be disturbed, oh Father God. And Father God, we know that, oh Father, this is what you have called us to live, oh God. And we, oh Father God, we refuse to let go of this, oh Lord Jesus. And if by any chance, oh Father God, any of us here, Jesus, anybody watching, oh Father God, Lord, has been deceived in their spirits, oh Father God, to go after other things, oh Father God, rather than the great purpose that you have in store for us, oh God. And if we repent, oh Father, we come back to you, Jesus. And Father, use us for yourself, oh God. And mend us, oh Father, mold us, oh Father God. And break us, oh God, Jesus. And do what it takes, oh Jesus. And Father, to make us ready, oh Father, to prepare us, oh Father God, for the marriage of the Lamb, oh Father God. Oh Ramaniko Rabasena Rashina Rabalusina Barake Esemeruna Barukhimala Sekere. Oh God, we pray for India, Lord. Oh Father God, Jesus, India needs your
touch, oh Father. Andure, God, we know that this plague is not the biggest problem that we're facing, oh Father God. Andure, Jesus, the plague of ungodliness, oh God, Jesus, and with godlessness, oh Father God, Lord, is what's the biggest plague, oh Father. Oh Jesus, we pray, hallelujah. And these days, oh God, you will raise up warriors for the kingdom, oh Lord, Andure, so that we will go to the east and west and north and south, oh Basimaro, Esemera Nikora Bashinda Rabalose, and we will take the name of the Lord, oh Father, to every person, Father, Andure, to every corner of India. Hoshima la rose marakatera, Esemora Nimana Shikala Ramase. God, we pray that not, oh Father, even the smallest area in India, Father God, and we will not, oh Father God, Andure, be ignored, oh Father. Andure, in the natkalla, Andure, Father, we pray that nothing will be left out, oh God, Jesus. எல்லா இடத்துலயுமே கர்த்தாவே அன்று உங்க நாமம் ஆண்டவரே ஸ்ப்ரெட் ஆகணும் கர்த்தாவே அதுக்கு நாங்க proper tools ஆண்டவரே ஆண்டவரே we have to be vessels of honor, oh God. ஆண்டவரே God, we thank you, Jesus, ஆண்டவரே, for choosing to speak to us, Lord. We know, Father God, Lord, in your love, oh Father God, you are calling us, oh Jesus. You are calling us, Father. You're gently calling us, oh Father, and we want to respond to your voice, oh God. God, we want to respond to your voice, oh Father God. Andure, we want to respond, oh Father. Oh Mama Sekere Salashimanora Sekere. Thank you, Lord. Andure, Father God, we pray for Umaka's baby, oh Lord Jesus. Andure, Father God, we pray that a perfect healing will come upon the child, oh Father. And we doctors can say 1,000 things, oh Father. Medical science can say so many things, oh Lord. But we will believe in just one thing, oh Father. Lord, when you give a blessing, Father, you will not add sorrow to it, oh God. Lord, Akka shared, oh Father, how miraculously the baby came, oh Father. Andure, God Jesus, if you gave her miraculously, Father, it is because you want this child to be, oh Father God, a vessel of glory for the Lord, oh God. Oh Lord, I pray that everything acting against this, oh Father, we bound in the name of Jesus. We rebuke you, oh Father God. Oh Jesus, I pray, hallelujah, Father, that this child, oh Father, will be perfect in our health, oh Father. Andure, God Jesus, we also pray for all of our brothers and sisters struggling with COVID, oh Father, and we give them Andure or deliverance, oh God Jesus. Andure, God, Stella's brother-in-law, Father, and who needs to come to the Lord, oh Father God. Andure, Father, we pray that you'll touch him, Jesus. Andure, Father, Robashikamalase. Andure, let him get healed, oh Father. Andure, Father, let his COVID test come negative, oh Father God. Oh Lord Jesus. Andure, Ayrakanakana Christians, oh Father, all over the world, oh Father, pastors, oh God Jesus, were struggling at this moment, oh Father God. Andure, Father, we pray the hand of the Lord will deliver them, oh God Jesus. But if there is anything that we need to do, oh Lord, as a church, oh Father God, Lord, it is repent, oh Father, before you, Jesus, for all the things that we did wrongly, oh Father. Lord, we repent once again, oh Jesus, and we use your church, oh Father. We give you all the glory, Lord. In your name we pray. Amen. 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 Thank you, everybody.